ரவீந்திரன் துரைசாமி சார், இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, முதல்ல மக்களை சந்திக்கணும் விஜய் அப்படின்றது வேற, விஜயகாந்த் இடத்தை அவர் நிரப்புவாரா அப்படின்றத பேசுவதற்கு முன்பாக அவர் இன்னும் களத்துக்கே வரல அப்படின்னு சொல்றதையும் அதை விஜயகாந்தோடு ஒப்பிட்டு பேசுவதையும் எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசியலை? விஜயகாந்த் அரசியல் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த அரசியல் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற அடிப்படையில் அவர் வந்தார். பட் அவர் கொள்கை தலைவராட்டு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் திலகம் எம்ஜிஆர், அந்த திராவிட இயக்க தலைவர்களை தான் அவர் எடுத்திருந்தார். அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் 3வது தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையும், அவர் டாக்டர் ராமதாஸுக்கிட்ட அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் மோதி, டாக்டர் ராமதாஸ் ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்தி ரஜினிகாந்த் ஒன்றுமில்லன்னு காட்டிட்டோங்கிற மாதிரி ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள விளைவால் ராமதாஸ் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சொன்னார், அந்த பலூனை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் அவர் டாக்டர் ராமதாஸை டேக் ஆன் பண்ணார். பட்டப்பகலில் படப்பட்டியை தூக்கியிருக்கணும், இருட்டில் தூக்கிட்டு போயிட்டீங்க, அப்போ என்ன அர்த்தம், அடின்னா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாது, மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு அவர் களத்துக்குள்ள, அதுவும் கள்ளக்குறிச்சியிலே ஏஆர் முருகதாஸ் இல்லை திருமண விழாவில் முருகதாஸ் திருமணத்தில் என்ன பேசினார்னா, ஜெயித்துட்டாங்க, வளங்குழிக்கு லாகாக்களை வாங்கிட்டாங்கன்னு அன்புமணி ராஜ்சபா ஆகி மந்திரி ஆனதை விமர்சனம் பண்ணார். அதை தொடர்ந்து வட தமிழகத்தில் பெரிய கலாட்டாக்கள்லாம் அப்போ கலைஞரே ஆற்காட்டு வீராசாமியை டாக்டர்கிட்ட நீங்கள் ரஜினிகாந்தை டீல் பண்ணுற மாதிரி கேப்டன் விஜயகாந்தை டீல் பண்ண முடியாது டாக்டருங்கிறத சொன்னதாக உள்ள தகவல்களும் வந்தது. அந்த கட்டத்துக்கு பிறகு பண்ருட்டி அண்ணன் ஆலோசனையில் அவர் விருத்தாச்சலத்தில் நின்னார், விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற்றார். இப்போ நம்ம தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் சொல்கிறது, அவர் 8 மாதத்திற்கு முன்பு தான் தேமுதிக விஜயகாந்த் கட்சியை தொடங்குறார். கட்சியை தொடங்குற அந்த காலகட்டத்தில் அதிதீவிர பாமக எதிர்ப்பை மேற்கொண்டார் அப்படின்றீங்க. கண்டிப்பாக அன்னைக்கு ஐயான்னு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் டாக்டர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்கள் தான் வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டர்னு சொன்ன காலகட்டத்தில் ஏசி சண்முகம் ஒரு சக்தியாளர் எழும்பினார், கண்ணப்பன் ஒரு சக்தியாளர் எழும்பினார். இவங்கெல்லாம் 2001ஆம் ஆண்டு எழும்பினவங்க 2006ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கு எழுச்சியில் அவங்க பலகீனம் அடைஞ்சாங்க. அவங்க கட்சி பலகீனம் அடைஞ்சு அவங்களோட லீடர்ஷிப் மட்டும் இருக்குது. கண்ணப்பன் செட்டில் ஆகிட்டார், ஏசி சண்முகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். பட் கட்சி பலகீனம் அடைஞ்சது, விஜயகாந்த் அந்த செல்வாக்கை பெற்றார். ஐயா மூப்பனார் இறந்ததுனால 3வது தலைவர் யாரும் இல்லாத சூழ்நிலையில் 2 அணிக்கடையில் 3வதாக விஜயகாந்த் 8.3% வாக்கெடுத்தார். இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக பலமான கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலியில் சில பகுதிகள், புதிய தமிழகம் பலமான பகுதி, தென் டாக்டர் ஹண்டே, சிவாஜி மன்ற ராஜசேகரன், எர்ணாவூர் நாராயணன், ஜிஜி ரவி, தென் இந்த மாதிரி பல சுயேட்சைகள், டி ராஜேந்தர், எக்கச்சக்க சுயேட்சைகள், மாயா வெங்கடேசன், பல சுயேட்சைகள் நின்ன இடங்களில் 3வது ஒரு கட்சி நின்ன இடங்களில் தேமுதிக ஒரு 34 இடங்களில் சராசரி 4% தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் 200 தொகுதியில் 3வது தலைவர்கள் இல்லாத இடங்களில் அவங்க நீங்க சொல்றது 3வது இடத்துக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அதை விஜயகாந்த் பயன்படுத்தி கொண்டார். அந்த முதல் கட்டம்ன்றது பாமகவை அதிதீவிரமா எதிர்த்தார். அப்படியே நீங்க விஜய்க்கு ஒப்பிடுகிற போது விஜயகாந்த் இடத்தை விஜய் பிடிப்பாரான்ற இடத்தில் ஒரு முதல் விமர்சனமே என்ன இருக்கு அப்படின்னா, அவர் விஜய் பாமக இது மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஆளுங்கட்சியை தான் நான் விமர்சிப்பேன்னு திமுகவை அவர் டார்கெட் பண்ணிட்டார். ஆனா விமர்சனம் களத்துக்கு இன்னும் வரல, ஆனா விஜயகாந்த் அப்ப வந்தாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதை எப்படி ஒப்பிடுறது, விஜய் எப்படி ஒப்பிடுறது? விஜயோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது கடைசியில் தான் தெரியும். இப்போ அவர் திமுக மட்டும் எதுக்கிறதும் பாஜகவை எதுக்கிறதும் அவருக்கு பலன் தராது. அவர் சின்சியராக மாற்று சக்தின்னு பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வரணும்னா அதிமுகவையும் சேர்த்து எதிர்த்தாதான் அது கரெக்டாக வரும். முதல்ல களத்துக்கு வரணுமா, அது தேவை இருக்கா? களத்துக்கு வந்தால் தான் முடியும். களத்துக்கு வராமல் எதுவும் வாய்ப்பே இல்லை. களத்துக்கு வரலன்னா களத்துக்கு வரணும், மக்கள் விருப்பத்துக்கு தக்கன ஒரு வியூகம் அமைக்கணும். மக்கள் விருப்பத்தை மீறி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக போனீங்கன்னா சாதிக்க முடியும். நீங்க சொல்வது விஜய் காட்டிலும் விஜயகாந்த் ரொம்ப துல்லியமா காய்களை நகர்த்திட்டாருன்னு சொல்ல வரீங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, இடைத்தேர்தலை ஸ்கிப் பண்ணாரு. கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் அவரை நானே நிற்க சொன்னேன், கும்மிடிப்பூண்டியில் நிற்கலான்னு சொல்லும்போது எனக்கு அவங்க சொன்ன பதில்,
வக்கீல், களம் வேறு, காட்சிகள் வேறு. அன்னைக்கு திண்டுக்கல்ல எம்ஜிஆர் நின்ன களம் வேறு, இன்னைக்கு இடைத்தேர்தல் உள்ள களம் சரியில்லை. அதனால் நாங்கள் இதை தாண்டி தான் கட்சி ஆரம்பிக்க போகிறோம். டைரெக்டாக நாங்கள் பொது தேர்தலில் தான் வரப்போகிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் டைரெக்டாக பொது தேர்தல் சொல்கிறது கரெக்டு. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஸ்கிப் பண்றது லெட்டர் பேட் கட்சியா இருக்குது. ராமதாஸ் திரும்பவும் ஈரோடு கிழக்கு வர, ஈரோடு கிழங்கு நல்ல களம், அவர் பயன்படுத்தலாம். என்ன பண்றாருன்றது பார்க்கணும். விக்கிரவாண்டி களம் கூட போலர் ஸ்டேஷன் வரும். அந்த போலர் ஸ்டேஷன் எடுத்து சீமான் நின்னாரு. ராமதாஸ் வந்து உடனே இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும்போது இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுத்தாங்க கொடுக்கணும்னு அந்த ராமதாஸ் கருத்துல மாறுபட்டு நின்னாரு. இவரு அந்த இடத்துக்குள்ள ஸ்டாண்ட் எடுக்க முடியாம களத்துக்குள்ள வரல. இது ஈரோடு கிழக்கு களம் நல்ல களம், அவர் டெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அவர் இந்த இடைத்தேர்தல் எல்லாம் காலகட்டம் முடிஞ்ச பிறகு விஜய் அந்த மாதிரி வந்திருக்கணும். தப்பான காலத்தை சூஸ் பண்ணிட்டாரு.